முந்தாஞ்சோளம் மூன்று பேரும் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் மக்கள் கன்னிசோளம் வாரானா கன்னிசோளம் வாரானா கர்ணந்தான் வாராரெண்டு அவரை கையெடுப்பார் கோடீசனோ சின்னாஞ்சோளம் வாரானா தேடி நிற்பார் கோடீசனோ ஐயா முந்தாஞ்சோளம் வாரானா வார பீமந்தான் வாராரெண்டு மானூறு அடங்களுமே மானூறு அடங்களும் அவங்க காவல் காத்து வாராரே மானூறு அடங்களுமே காவல் காத்து வராங்கோ அப்போ மானூறு தன்னதியில மானீடு தன்னதி கன்னிசோளம் பேர சொன்னா காகம் வந்து பறக்கா சின்னாஞ்சோளம் பேர சொன்ன சிட்டு வந்து பறக்கா முந்தாஞ்சோளம் பேர சொன்னா பேர சொன்னா அங்க மோசம் ஒன்றும் நடக்காது அந்த மானூர் ஊரில் மூன்றாவது குலம் முப்பரி நூல் அணிந்த வணிக வைசிய குலத்திலே வந்து பிறந்தவர் கன்னிசோளான் செட்டியார். கன்னிசோளான் என்றும் சின்னாஞ்சோளான் என்றும் மூன்றாவது தம்பி பேரும் முந்தாஞ்சோளான். இவங்களுக்கு அந்த மானூர் அடங்களுமே காவல், இவர்கள் காவல். அப்ப எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நம்ம ஏரியாவிலேயே மானூர் குளம் பெரிய குளம். இந்த தென்னிந்தியா தேசத்துல மானூர்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய குளத்துக்கு 116 மடைகளாம். அப்படியெல்லாம் அந்த மானூர் பெரிய குளத்துல மானூர் நகரத்திலே சிறப்பான முறையிலே காவல் காத்து கொண்டிருக்கிறார் கன்னிசோளான். கன்னிசோளானுடைய மனைவி பேரு கதிர்வேலம்மா. கதிர்வேலம்மாள். சின்னாஞ்சோளாம் மனைவி பேரு சித்ராதேவி. முந்தாஞ்சோளாம் மனைவி பேரு என்ன பேரு? நம்ம கட்டக்காரர் வீட்டுக்காரி பேரு என்ன பேரு? மூக்கம்மா. அந்த மூக்கம்மா பேர் தான் அவளுக்கு. அதனால அந்த அப்படியாக அந்த அண்ணன் தம்பி மூன்று பேர்களும் சிறப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கன்னிசோளான கண்ட அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் கர்ணன்தான் வாராரோ சின்னாஞ்சோளானுடைய அழக கண்டு இவர் வீமன்தான் வாராரோ அப்போ கட்டும் காவலுமாக இருக்கும் போது வம்புக்கு போக மாட்டார், வசைமாறி பேச மாட்டார், தீய செயல் செய்ய மாட்டார், தீயவரோடு பேச மாட்டார். அப்படியெல்லாம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிசோளான் இந்த காரலிங்க காரையாளனுடைய தலைமையில கொடநடக்கே துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு அந்த மாடசுவாமியுடைய கொடை விழாவை பார்ப்பதற்காக ஏற்கனவே காவல் இருக்கணும்னா சாமத்துலதான் இருக்கணும். அதனால அவங்க அண்ணன் தம்பி மூன்று பேரோ கன்னிசோளான் சின்னாஞ்சோளான் அந்த முந்தாஞ்சோளான் மூன்று பேர் வாரார்கள் ஒரு முகம் கரையாளந்தலைமையில ஆதியில வந்த தெய்வம் துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் ஐயா துள்ளுட்டி மாடசுவாமி கூட பார்க்க அவரும் மகிழ்ச்சியுடன் வாரார்கள்.
சுவாமி கொடைய பார்க்க கொடைய மகிழ்ச்சியுடன் வாரார்கள் கண்ணி சோளம் முன்னால அண்ணா சின்னாஞ்சோளம் பின்னால மூன்றாவது தம்பியான முந்தஞ்சோளம் வாராரு அவங்க மானூர் நகர் முழுவதும் காவல் செய்து வார போது திருவாளிய கல்லைத்தான் சிலையாக நிறுத்தியல்லோ கொடை விழாவை பார்ப்பதற்கு வாரார்கள் 3 பேரோ காரலிங்க கரையாளன் கரையாளன் சாமனடு சாமம் போல சாமம் போல நஞ்சி போட்டா நஞ்சருக்கும் நடுச்சாம வேலையில ஒரு கோட்ட அரிசி பொங்கி அவன் ஒரு படப்பா போட்டிருக்கான் அண்ணன் முட்டையோடு முருங்கைக்காயோ பொட்ட கோழி கறி சமைத்தோ துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் ஐயா துள்ளுகுட்டி மாடசுவாமி என்பவர்க்கு படப்பதுதான் போட்டிருக்கான் பார்த்தார் தெய்வமான மாடசுவாமி இவ்வளவு கொடை நடந்துகிட்டு இருக்க மானூர் மக்கள் எல்லாம் வெள்ளம் போல் திரண்டார்கள் சரி இந்த கூட்டம் அவ்வளவு எப்படி இருக்கு எப்படி எள்ளு போட்டா எள்ளு கிளவலாது ஆமா அவ்வளவு பெரிய கூட்டம் மானூர் மக்கள்லாம் ஆமா என்னமோ கரையாளன் கரையாளன் என்ன ஒரு தெய்வமான திருவாலியக்கல்ல சிலையாக நிறுத்தி மாடசுவாமிக்கு கொடை விழா நடத்தி கொண்டிருக்கிறான் ஆமா அந்த கொடை விழாவை பார்க்கறதுக்கு கூட்டம் சரி அந்த கூட்டத்துல கன்னி சோழானுக்கும் ஒரு ஆசை என்ன ஆசை என்னமோ கொடங்காங்களே போய் பார்த்துட்டு வருவோமே சரி அப்படின்னு ஆமா காவல் காத்து வரும்போது எப்படி வாரார் கன்னி சோழன் எப்படி ஐயா அறையில ஒரு வேஷ்டி வேஷ்டி தலையில ஒரு தலப்பா தலப்பா தோல்ல ஒரு வல்ல வெட்டு காலில தும்புவார் மிதியடி ஆமா கையில கருங்காலி கம்பு சரி எப்படி வாரார் எப்படி அறையில வேஷ்டி ஆமா தலையில தலப்பா தலப்பா தோல்ல போட்ட வல்ல வெட்ட கலட்டல கலத்தல்ல கையில வச்சிருந்த கருங்காலி கம்பு அப்படி இருக்கு ஆமா கால்ல போட்டிருக்கார் தும்புவார் மிதியடி மிதியடி அப்போ கரையால் அந்த மயிலை மாடசுவாமி என்பவர்க்கு ஊட்டுகோட நடக்கும் போது கொடை விழாவை பார்ப்பதற்கு எங்க கன்னி சோழ வாராரே அப்போ கன்னி சோழம் சின்னாஞ்சோளம் முந்தாஞ்சோளம் 3 பேர் வருகின்றதொரு வேளையில ஊர் மக்கள்லாம் கன்னி சோழம் செட்டியாரே வாங்க 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 அப்ப எல்லாரும் வரவேற்ப பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு அப்போ கரையாளன் தான் மாடசுவாமிக்கு கோமரம் ஆடுதான் அப்போ கரையாளம் கோமரம் ஆடி அவன் மாடசுவாமிக்கு சாமி ஆடிக்கிட்டு இருக்கான் அப்ப ஐயாவுக்கு படப்பு போட்டாச்சு படப்பு போட்டு கருங்கடாய பரன் கட்டி இருக்கு அப்போ கருங்கடாய பரன் கட்டி இருக்கும் போது கருங்கடாய நெஞ்சகிரி கொடுக்கணும் அந்த பரனுக்கு பக்கத்திலே வந்து நின்றார் கன்னி சோழன் அண்ணே ஒரு கொடை விழாவை பார்க்க வர மனுஷன் சுவாமிக்கு பட்டு பயந்து பணிவு கனிவோட மானூர் மக்கள்லாம் தெய்வமான திருவாலியக்கல்லில் வந்த எங்க துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு ரொம்ப பயந்து நிக்காங்க. ஆனா கன்னி சோழன் 1000 பேர் கூட்டத்துல நம்மளதான் இந்த ஊர் மக்கள் ஒரு பெரிய ஒரு காவல் பெரிய கெட்டிக்காரன் நம்மள வச்சிருக்காங்களே, நம்மளை யாரு என்ன சொல்லிட போறான் அப்படிங்கிற மமதையில ஐயா தலப்பா அவக்களையே
வல்ல வெட்ட கலட்டளையே தும்புவார் மிதியடியும் கலட்டளையே கருங்காலி கம்போடு கண்ணி சோழன் என்பவர்தான் அந்த பரணு பக்கம் வந்தார். அப்போ பரனுக்கு பக்கத்தில வந்து நின்றா கண்ணி சோழா பார்த்தானே கரையால கருங்கிடாய நெஞ்ச கிரிய கரையாளன் பரனு சாப்பிட்டானே. எப்பா யாரும் சத்தம் போடாதீங்க. மாடசுவாமிக்கு அவனுக்கு கருங்கடாய பரன்ல போட்டு கருங்கடாய நெஞ்சகீரி கொடுத்தாங்க. கரையாளன் தான் மாடசுவாமிக்கு கோமரம் ஆடி அந்த பால் சாப்பிடுதான். அப்போ பால் சாப்பிட்டுட்டு பரனை விட்டு கீழே இறங்கணும். இறங்கி போய் படப்பு முகம் பார்க்கணும். அப்போ பால் சாப்பிட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்தார்ல கண்ணி சோழா அவர் கண்ணுல தென்பட்டார். கண்ணீஸ்வரனை கண்டான் கரையாளே. மாடசுவாமிக்கு கோபம்னா கோபம். அப்படி ஒரு கோபம். ஏன் கோபம்? இவ்வளவு ஒரு கூட்டத்துல எல்லா மக்களும் நம்ம மேல எவ்வளவு பட்டு பயந்து பணிவு கனிவோடு இருக்காங்க. ஆனா கண்ணீசோலா மட்டும் தலையில கெட்டிருந்த தலப்பாவ அவுக்களை, தோல்ல போட்டிருந்த வல்ல வெட்ட கலட்டலை, கையில வச்சிருந்த கருங்காலி கம்ப அப்படி வச்சிருக்கான். கால்ல போட்டிருந்த தும்புவார் மிதியடிய கலட்டலை. ஏ கண்ணீசோலா, எல்லா மக்களும் என் மேல எவ்வளவு பாசத்தோட பட்டு பயந்து பணிவோடு நிக்கார். ஆனா இந்த ஊருக்கெல்லாம் காவலா இருக்கமே, நம்மள யாரு என்ன சொல்லிட போறோமா அகம்பாதத்துல ஆணவத்துல கால்ல போட்டிருந்த தும்புவார் மிதியடிய கலட்டாம வரப்படுமா? அவர் செய்தது தவறு தானே. தோல்ல போட்டிருந்த வல்லவெட்ட கலட்டி அறையில கட்ட வேண்டாமா? வல்லவெட்டோட வந்து நிற்கார் கண்ணீசோழன். கரையாளனுக்கு கோவம் தாங்கல. ஐயா கண்ணு ரெண்டும் பொறி வரக்க கடுங்கோவம் கொண்டாரே. காரலிங்க கரையா பால் சாப்பிட்ட எச்சி கையால கண்ணீசோளம் மார்பதியில கண்ணீசோளம் மார்பதியில அடித்தாரே கரையாளன். கண்ணீசோளம் மார்பதியில பால் சாப்பிட்ட எச்சி கையால அவர் மார்பதியில அடித்தார். அப்போ கரையா மேலே இருந்த தெய்வம், ஏ கரையான மேல் இருந்த தெய்வம், ஐயா இருந்த தெய்வம் கண்ணீசோளம் மார்பதியில பாயுதையா. கரையாளமே இருந்த தெய்வம் கண்ணி சோழா மேல பாயுதையா. கண்ணி சோழா மேல பாயும்போ பார்த்தாரே கண்ணி சோழா கண்ணீர வடித்தாரே. தம்பிகளே தம்பிகளே தமையன் சொல்ல கேளுங்கப்பா, ஆயிரம் பேர் கூட்டத்தில அடித்துட்டானே கரையாளன். கரையாளன் அடித்ததினா நாம கௌரவம் இழந்து போனோம். மானூர் விட்டு போச்சு, மானூர் விட்டு போச்சு போட்டோம் ஐயா விட்டு போச்சு. மானம் மரியாதை கெட்டு போச்சு.
விட்டு போச்சே என்று கண்ணீரை வடித்தாரே. அதாவது கன்னிசோலானுக்கு கவலைன்னா கவலை, இப்படி ஒரு எண்ணம் நம்ம யாருக்குமே வரக்கூடாது. வரக்கூடாத. இவ்வளவு சிறப்போடு வாழ்ந்தமே, ஆமா 1000 பேர் கூட்டத்துல, ஆமா ஐயா. 1000 பேர் கூட்டத்துல கூட்டத்துல நம்மள மார்புல அடித்து விட்டாரே. சரி. கன்னிசோலானுக்கு மனசு எவ்வளவு மனசாட்சி நொந்திருக்கும். ஆமா. ஊரிலுள்ள மக்கள் எல்லாம் என்ன என்னையா என்னய்யா? எவ்வளவு சிறப்பா வாழ்ந்தவர், நீதி நிறமேன் இருந்தவர், ஆமா. இப்படிப்பட்ட கன்னிசோலானையா அடிச்சான். அடிச்சானே. இந்த கரையாளன் இப்ப அடித்ததால சரி. ஆகா என்ன? எல்லா மக்களுக்குமே கண்களிலே கண்ணீர் வடிந்தது. ஆமா. கன்னிசோலாம் பார்த்தா என்ன? வேற வழி இல்ல, இல்ல. அடிச்சா அடிச்சிட்டு போறான், போட்டும், சரி. இனிமேல் நம்ம இங்க இருக்க கூடாது ஆமா அப்படின்னு சரி. அவன் அடிச்ச வழி கூட அவருக்கு இல்ல. இல்ல. 1000 பேர் கூட்டத்துல நம்மள இதுவரைக்கும் கன்னிசோலாம் வாராருன்னா கர்ணன் தான் வாரார், நம்மள கையெடுத்து கும்பிடுவாங்களே. சின்னாஞ்சோலாம் வாராருன்னா வீமன் தான் வாரானோ. ஏன்னா அப்படிப்பட்ட அழகன். ஆமா. ஆளிலே அழகன், அழகிலே மன்மதன். சரி. வீரனுக்கு வீரர் கன்னிசோலாம், ஆமா. சூரனுக்கு சூரன் கன்னிசோலாம். ஆமா. அப்படிப்பட்ட செல்வச்சிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிசோலானுக்கா இந்த நிலைமை வந்தது. அடிச்சா அடிச்சிட்டு போட்டும் அப்படின்னு. சரி. மானூறு விட்டு போச்சு. ஆமா. மான மரியாதை கெட்டு போச்சு. இனிமேல் இந்த ஊர்ல மானூர்ல நம்ம இருக்க கூடாது. தம்பிகளே, ஏ சின்னாஞ்சோளா, ஏ முந்தாஞ்சோளா, இரவோட இரவா இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு அவங்க மனதிலே நினைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க வராங்க? அந்த வாடிய முகத்தோடு வாராரு கன்னிசோலா. வாராரு கன்னிசோலா ஐயா வாடிய முகத்தோடு, அவர் முத்து போல கண்ணீர அவர் முகங்கள் எல்லாம் வடிப்பாரா. அண்ணாரா கண்ணீர அவர் அங்கமெல்லாம் வடிப்பாரா. அண்ணா பகலம் போல கண்ணீர எங்க பாசமுள்ள கன்னிசோலா. மானூறு விட்டு போச்சு, மானம் மரியாதை கெட்டு போச்சு. கரையாளன் அடித்ததினா நம்ம கௌரவம் இழந்து போனோம். தம்பிகளே நாம இரவோட இரவாக நாம ஊரை விட்டு போகணுமே என்று வாடிய முகத்தோடு கன்னிசோலாம் சொன்ன போது வருகின்றதொரு வேலையில கன்னிசோலானுக்கு கவலைன்னா கவலை என்னப்பா, நமக்கா இப்படிப்பட்ட நிலைமை வந்தது. நல்லுள்ளம் கொண்ட நமக்கா இப்படிப்பட்ட நிலைமை வந்தது. இரவோடு இரவா இந்த மானூரை விட்டே போயிடணும். கன்னிசோலாம் விறுவிறுன்னு வீட்டு வாசல்ல வந்து அப்போ அவரவங்க வீட்டு வாசல்ல ஏற்கனவே வீடு வந்து கன்னிசோலாம், சின்னாஞ்சோலாம், முந்தாஞ்சமா அண்ணன் தம்பி 3 பேரும் வீட்டு வாசல்ல கன்னிசோலாம் சொன்னா, அப்பா இனிமேல் நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். நம்மள மானூர் மக்கள் எல்லாம் ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாங்க. இப்ப மதிப்பு இழந்து போனோம். இந்த இரவோட இரவா போகணும்னு சொல்லி அந்த பேசிக்கிட்டு இருக்கும் போது சின்னாஞ்சோலா மனைவி சித்ராதேவி கேட்டுக்கிட்டே இருக்கா. என்னடா என்ன இப்படி மச்சான் என்னமோ கரையாலாம் அடிச்சுட்டாங்காரு, என்ன கண்ணீர் விட்டு அழுது சத்தம் கேட்க.
அப்படின்னு சித்ராதேவி கேட்டுக்கிட்டே இருந்தவா ஆமா ஓஹோ என்ன என்னமோ கரையாளன் கரையான் அடிச்சிட்டாராம்ல அடிச்சுட்டாராம நம்ம மச்சான் ஊரை விட்டே போனோம்கார அந்த கன்னிசோலான் சின்னாஞ்சோலான் வீட்டுக்கு பின்னாலே பாடுபட்டு பங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வளர்த்த 21 தென்னம்பிள்ளை அண்ணே 21 தென்னம்பிள்ளையும் நல்லா வளர்ந்து பூத்து காய்த்து நல்ல காய் தரக்கூடிய பருவம் 21 தென்னம்பிள்ளையும் பூத்திருக்க யாத்தே மானூரே விட்ட போனோம்னா எந்த பாவிகள் அனுபவிக்க போறானோ சாப்பிட போறாம தெரியலையே எந்த பாவிகள் அனுபவிக்க போறானோ சித்ராதேவி என்ன வெறுன்னு போனா அடுப்புல பானையை தூக்கி வச்சா நம்ம வச்ச தின்னம்பிள்ளைய அடுத்த பாவிகள் அனுபவிக்கவா அப்படின்னு வெறுன்னு போனா வெண்ணி பானையை கொதிக்க வச்சான் வெண்ணி பானையை கொதிக்க வச்சு 21 தென்னம்பிள்ளைக்கும் வேற தோண்டி வெண்ணிய ஊத்திட்டான் ஊத்தப்படுமா தென்னமரத்துல வெண்ணிய ஊத்தலாமா ஐயா பாவம் இல்லையா பிள்ளைதானே பிள்ளை மரலாது அது பாவம் இல்லையா பாவம் தானே பிள்ளையும் ஒண்ணு தென்னம்பிள்ளையும் ஒண்ணு ஆனா என்ன அடுத்த பாவிகள் ஏன்னா அவன் மனசுல அவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கு அதாவது கஷ்டத்தின் காரணத்தாலே 21 தென்னம்பிள்ளைக்கும் வெண்ணிய வச்சு ஊத்திட்டாள வெண்ணிய கொதிக்க வச்சு வேற தோண்டி ஊத்திட்டா பட்டு போட்டு ஊத்திட்டா ஆனா என்னாச்சு அவளுக்கு அது தெரியாது பிள்ளையும் ஒண்ணு தென்னம்பிள்ளையும் ஒண்ணு நினைச்சால அப்படி ஊத்துனா நம்மளுடைய குடும்பத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஊம பிள்ளைகளால் அல்லவோ பிறக்கும் அப்படின்னு அறியாத்தனமா பிழை செய்தாள் சித்ராதேவி நம்ம குடும்பத்துல ஊம பிள்ளை பிறக்கும்னு அவளுக்கு தெரியாது இருந்தாலும் வெறுன்னு ஊத்துனா வெறுன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துட்டான் அப்போ கன்னிசோலாம் போனாரு தம்பிகளே விளக்க பொருத்துங்க எந்த பொருளையும் எடுக்க வேண்டாம் ஒரு பொருள் எடுக்கப்படாது அத்தனை பொருளையும் அப்படி நமக்கு சாப்பாட்டுக்கு தேவையான சாதனங்கள் உடுத்ததுக்கு உடைகள் அதை மட்டும் எடுத்துட்டு விளக்க பொருத்தி வச்சுட்டு ஊரை விட்டே போயிருவோம் கிளம்பிடுவோம் அப்படின்னு கன்னிசோலாம் மனதில நினைத்தா இவ்விதமாக இருக்கும் போது இந்த செந்தாலை ஊச்சொரியும் செல்வம் பொருந்திய தமிழ்நாடு நமது அப்படி இருக்கின்ற நாளையில பாசமுள்ள கன்னிசோலாம் மானூர் நமக்கு வேண்டாம் ஊரை விட்டு போகணுமே மனைவி மாற அழைத்து கொண்டு அவர் வாராரே ஒரு முக நகரம் விட்டு இரவோடு இரவாக ஊற விட்டு போக வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தோடு வருகின்றார் கன்னிசோலாம் எவ்வளவு கதிர்வேலு சீக்கிரம் எந்திரி அந்த கன்னிசோலான் செட்டியாருக்கு ஒரே ஒரு மகன் ஒன்னே ஒண்ணு அவர் பேர் தான் கண்மணி சுப்பையான்னு பேர் ஐயா சுப்பையா பிள்ளைய தூக்கி தோல்ல போடு கதிர்வேலு சின்னாஞ்சோலாம் வந்தா எவ்வளவு சித்ரா நீ கொரட்டை போட்டு உறங்கா சீக்கிரம் எந்திரி வா போவோம் அம்மா மூக்கம்மா முந்தாஞ்சோலாம் செட்டியா வந்தா மூக்கம்மா எந்திரி வா போவோம் அப்போ 3 பேரும் வாரார்கள் திருவிளக்க பொருத்தி விட்டு எங்க போய் பிழைக்க போறோம் நாம எப்படி வாழ போறோம் என்று கன்னிசோலாம் என்பவர் தான் கண்ணீரும் கவலையுமா கன்னிசோலாம் வாரவோ
கண்ணி சோளம் அடிக்காரு ஆரா கண்ணீர அவர் அங்கமெல்லாம் பெருக விட்டு வாரார்கள் ஒரு முகமா இவர்களுக்கு பின்னாலை ஆதியில வந்த தெய்வம் ஐயா சுள்ளொட்டி மாட சுவாமி நாம இவர்களோடு போகணுமே நம்மளால தானே கன்னி சோளம் ஊற விட்டு வாராரு அதனால நாம கன்னி சோளான வாழ வைக்கணும் கன்னி சோளாம் பின்னாலே மாடசுவாமியும் பயணம் வைத்தார் மானூரை விட்டு மானூர் நகரம் விட்டு கால்நடையா நடந்து வாரா கன்னி சோளம் முன்னால ஐயா சின்னாஞ்சோளம் பின்னால முந்தாஞ்சோளம் பின்னால மானூரு தான் கடந்து அவர்கள் வருகின்றதொரு வேளையில அழகிய வாண்டிய புறமாதி சத்திரத்தில் வந்தல்லவோ அழகிய வாண்டியபுரம் சத்திரத்தில் வந்து அமர்ந்தார்கள் 3 பேரும் அப்போ வருகின்ற வேளையில அழகியபாண்டியபுரம் சத்திரத்துல இவங்க 3 பேர்களும் கன்னிசோளாம் கதிர்வேலு சின்னாஞ்சோளாம் சித்ராதேவி முந்தாஞ்சோளாம் மூக்கமா பேசும்போது கதிர்வேலம்மா கேட்டா ஐயா ஏன் திடீர்னு நாங்க இப்ப தூங்கிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் தட்டி உசுப்பி கூட்டு வந்தேல என்னையா விவரம் என்ன நடந்தது எதற்காக மானூரை விட்டு வர காரணம் என்ன சொல்லுங்க சொல்லிட்டு போங்க கன்னிசோளா மனைவி கேட்டா கதிர்வேலம்மா எதுக்காக நீங்க இரவோடு இரவா வரணுங்க இப்படி அவசியம் ஏன் வந்தது என்ன காரணம் சொல்லுங்க ஐயா அப்போ உடனே கன்னிசோளான் சொன்ன அம்மா நம்ம ஊர்ல திருவாலியக்கல்ல சிலையாக நிறுத்தி காரலிங்க கரையாளம் கூட கொடுத்தானே ஆமா கொடை விழாவை பார்க்கறதுக்கு நாங்க போனோம் எல்லாரும் போனோம் கூட்டம்னா கூட்டம் மக்கள் வெள்ளம் போல இருந்தாங்க கூட்டம் அப்போ பரணு பக்கத்துல போய் நான் நின்னேன் அப்போ என்ன கரையாளம் காரலிங்க கரையாளம் மாடசுவாமிக்கு கோமரமாடி பரன்ல ஏறி கருங்கடாய பால் சாப்பிட்டு பரனை விட்டு இறங்கினா சரி நான் பக்கத்துல தோல்ல போட்ட வல்லவட்ட கலட்டல தலையில போட்ட தலப்பாவ உக்கல கால்ல போட்டு இருந்த தும்புவார் மிதியடிய கலட்டல என்ன நிமிந்து பார்த்தவன் பால் சாப்பிட்ட எச்சி கையால என் மார்புல அடிச்சுட்டானே அவன் அடிச்ச உடனே எனக்கு கதிகிழங்கி போனேன் எவ்வளவு சிறப்பா வாழ்ந்த நம்மள அடிச்சுட்டானே மானூரு மக்கள் எல்லாம் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க நமக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்து விட்டதே அதனாலதான் நமக்கு மானூரு நமக்கு வேண்டாம் மானூரு விட்டு போச்சு மான மரியாதை கெட்டு போச்சு அழகுபாண்டியபுரத்துல வந்து சத்திரத்துல வந்து இதை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார் கன்னிசோளாம் கதிர்வேலிட்ட அப்போ என்ன கன்னிசோளான் சொன்னாராம் என்ன சொன்னார் நம்ம வீட்டு கொல்லப்புறத்துல 21 தென்னம்பிள்ளைய பாடுபட்டு பங்கப்பட்டு வளர்த்தமே எந்த பாவிகள் அனுபவிக்க போறானோ தெரியலையே எந்த பாவிகள் அனுபவிக்க போறானோ அப்படின்னு அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது சித்ராதேவி எந்திரிச்சா மச்சான் மச்சான் மச்சானோ அப்படின்னா என்ன பிள்ளை என்ன சொல்லு என்ன சொல்லு பிள்ளை இல்ல தென்னம்பிள்ளைய பத்தி நீங்க கவலையே உங்களுக்கு வேண்டாம் வருத்தப்படாதங்க நாளைக்கு வேற வழி பண்ணிட்டேன் என்னஞ்சிட்ட சொல்லு என்ன செஞ்ச மச்சான் நான் படுத்திருந்தேன் நீங்க தம்பிமார்களோட பேசுவதை கேட்டேன் இரவோட இரவா ஊருக்கு போனங்கிறதையும் கேட்டேன் நான் பார்த்தேன் 21 தென்னம்பிள்ளைகளை எந்த பாவிகளை அனுபவிக்க போறானோ அப்படின்னு விறுவிறுன்னு கொல்லப்புறத்துக்கு போனேன் வெண்ணிய கொதிக்க வச்சேன் என் மச்சான் 21 தென்னம்பிள்ளைக்கு வேற தோண்டி வெண்ணிய ஊத்திட்டான் சண்டாளி பாதவதி மாவா கெடுத்துட்டாளே பைத்தியாரி இப்படி ஒரு பைத்தியாரியான்னு இருக்கலாமா பிள்ளையும் ஒண்ணு தென்னம்பிள்ளையும் ஒண்ணுதானே அடுத்த பாவிகள் சாப்பிட்டு போறாங்க இருக்கட்டுமே ஏன் இப்படி வேற தோண்டி ஊத்தினியே நம்ம குடும்பத்திலே பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஊம பிள்ளையாலவோ பிறக்கும் அப்படின்னு கன்னி
சோழானுக்கு சரி கவலைன்னா கவலை. அப்படி ஒரு கவலை. சரி வாங்க போவோம் வாங்க போவோம் போவோம். அப்படின்னு ஆமா அழகிய பாண்டியபுரமும் விட்டு அழகிய பாண்டியபுரமும் விட்டு அவர்கள் மேல் முகமா வாராங்க. அழகிய பாண்டியபுரமும் விட்டு ஐயா அழகிய பாண்டியபுரமும் விட்டு அவங்க மேல்முகமா வராங்க. என்ன சித்தாத்தின் கரை வழிய வாரார்கள் கன்னி சோழா வாகை கோலந்தான் கடந்து உக்கரங்கோட்ட விளக்கும் விட்டு நாம எங்க போய் பிழைக்க போறோம் என்று வாடிய முகத்தோடு வாரார கன்னி சோழா சித்தாத்தின் கரை வழிய மேல்முகமா வார போது களக்குடி மாநகரம் விட்டு மயிலாடும் பாறை விட்டு அவங்க வாராரே மேல்முகமா மயிலாடும் பரவிட்டு மயிலாடும் பரவிட்டு அவங்க மேல்முகமா வராங்க. அந்த பாசமுள்ள கன்னி சோழா கவலையோடு வாரபோது அண்ணன் மயிலாடும் பாறை விட்டு அண்ணா எம்பேரும் அந்தோப்பும் விட்டு அண்ணன் சம்பங்கோளம் பாத கூடி சுப்பையாபுரம் வழியாக அருணாசல பேரி விட்டு நெட்டூரும் தான் கடந்து அகரத்து அணையதில வாராரே கன்னி சோழா அகரத்து அணையவில அகரத்து அணையவில வாரானே கன்னிச்சோழாயே. ஐயா அகரத்து அணையதிலை வந்து சேர்ந்தான் 3 பேர் கன்னி சோழா என்பவரும் அவர் மனைவி கதிர்வேலம்மா அந்த கண்மணியான் சுப்பையாவும் சின்னாஞ்சோளான் சித்ராதேவி முந்தாஞ்சோளம் மூக்கம்மா அதிகால வேலையில அருணல் நல்ல உதயம் போல அதிகால வேளையில அதிகால வேளையில அந்த அரணம் உதயம் போலே அண்ணா அகரத்து அணையதிலை வந்து நல்ல சேர்ந்தாங்கோ. தம்பிகளே இந்த அகரத்துல வந்தாச்சு. ஆமா காலையில அதிகால வேளை அருணன் உதயம் ஆமா விடிந்து ஒரு 6 மணி இருக்கும். சரி தம்பிகளே என்னன்னா போய் கைகால கழுவிட்டு வாங்கோ காலை கடனை முடிச்சிட்டு வாங்க. வாங்க 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 கொண்டு வந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க போய் பிழைக்கணும் பார்ப்போம். பாப்போமே நமக்கு எந்த ஊர்ல இடம் இருக்கோ இருக்கோ தெரியலையே நம்ம அவசரமா நம்ம தம்பிகளை கூட்டிட்டு வந்துட்டோமே வந்துட்டோமே. அப்படின்னு ஆமா கனிசோலான்னு சொன்ன உடனே சரி தம்பிமார்கள்லாம் அவங்க போய் ஆமா முகங்கை காலை கழுவிட்டு காலை கடனை முடிச்சிட்டு காலை கடனை முடிச்சிட்டு முடிச்சுட்டு சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. ஆமா அப்போ கன்னிசோலா உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கார் அவரு பக்கத்துல கண்மணி சுப்பையா இருக்கார், இருக்கார் சின்னாஞ்சோலா இருக்காரு, இருக்கின்றார் முந்தாஞ்சோலா இருக்காரு. இருக்கார். அவரவர்கள் மனைவிமாருக்கு அவரவர் கணவன்மார்களுக்கு அவவா பருமாறுதான். அம்மா பல மாறிக்கொண்டு இருக்கின்றாள். கன்னிசோலா மனைவி கதிர்வேலு வீட்டுக்காரருக்கும் பருமாறுதான். மகன் சுப்பையாவுக்கும் கொண்டு வந்தமே கட்டு சாப்பாடு சாப்பாடு அதை வச்சுக்கிட்டு இருக்கான். சரி
இலை விரிச்சு சாப்பாடு வச்சாச்சு. சின்னாஞ்சோரானுக்கு சித்ராதேவி பரிமாறிட்டு இருக்கா. ஆமா. முந்தாஞ்சோரானுக்கு மூக்கம்மா பரிமாறினா. பலமா இருந்தா. அப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆமா. எழுந்திருச்சாச்சு. சரி. அவங்கெல்லாம் சின்னாஞ்சோலாம் சாப்பிட்டு எழுந்திருச்சாச்சு. முந்தாஞ்சோலாம் சாப்பிட்டு எழுந்திருச்சாச்சு. ஆமா. கண்மணி சுப்பையாவும் சாப்பிட்டு எழுந்தாச்சு. சரி. கன்னிசோலானவனுக்கும் சாப்பிட முடியல. ஏன் முடியல? இலையில சாதம் இருக்கு. ஆமா. கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. சரி. ஆகா, என்ன நாம் அந்த ஊரை விட்டே வந்துட்டோமே, நம்ம என்ன செய்ய போறோம்? எங்க போய் பிழைக்க போறோம்? எப்படி வாழ போறோம்? வாழ போறோம். மானூர்ல எவ்வளவு மதிப்பு மரியாதையோட இருந்தோம், நம்ம என்ன செய்ய போறோம் ஆமா. அப்படின்னு ஆ. கன்னிசோலாம் ஒவ்வொரு தினமும் அது எண்ணி எண்ணி கண்ணீர் வடியும் போது என் தெய்வமான தொல்லுகுட்டி மாடசுவாமியுடைய கண்களிலும் கண்ணீர் வடிந்ததா. கண்ணீர் வடித. ஏன் வடிந்தது? இருக்கு. நம்மளால தானே அந்த காரலிங்க கரையாலை இவரை அடிக்க போய்த்தானே மானூரை விட்டே வந்தாரு. வந்தாங்க. அதனால தானே மானூரை விட்டு கன்னிசோலான் இரவோட இரவா வந்தார். அதனால இந்த கன்னிசோலானை எப்படியாவது நம்ம வாழ வைக்கணும். இவருக்கு இடம் பிடித்து கொடுக்கணும். அப்ப அவர் கண்களிலே கன்னிசோலான் கண்களிலே கண்ணீர் வடியும் போது மாடசுவாமியுடைய கண்களிலும் கண்ணீர் வடிந்ததா. கண்ணீர் வடிது. அப்ப பார்த்தார், என்ன இந்த கன்னிசோலாங்கிட்ட ஒரு அன்னம் வாங்கி உண்ணணும், எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு. ஆமா. மாடசுவாமி ஒரு அவதாரம் எடுத்தார். என்ன அவதாரத்துல? ஐயா இறந்து உண்ணும் ஆண்டி போல ஆண்டி போல இறந்து உண்ணும் ஆண்டி போல ஆண்டி போல ஆண்டி போல எங்க தெய்வம் மாடசுவாமி. இறந்து உண்ணும் ஆண்டி போல ஆண்டி போல ஆண்டி போல எங்கள் போல மாடசாமி மாடசாமி. அண்ணா பண்டார கிழவனை போகிழவனை பாசமுள்ள மாடசுவாமி உடுத்திருக்கும் வேஷ்டியிலை 1000 கிளிசல் உண்டு, மேல போடும் அங்க வஸ்திரமும் கிளியாத இடமே இல்லை. கண்ணத்தோட கண்ணம் ஓட்டி கடவாவளி எச்சங்கொட்டி திருவோடும் கையுமாக எங்க மாடசுவாமி வாராக. அப்போ மாடசுவாமி வாராரு கன்னிசோளம் பக்கத்துல. ஐயாவே கன்னிசோளம் பசி பொறுக்க முடியலையே, நான் பண்டார கிழவு ஐயா. அப்போது பார்த்தார் கன்னிசோளம் மாடசுவாமி அவர் பக்கத்துல வந்து, ஐயா உத்தமரே. என்ன ஐயா உத்தமரே, உங்களைத்தானே கூப்பிடுதேன். வாங்க, அங்கங்க பாக்கி எங்க பாருங்க, வாங்க. அவர் கவுந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இலையில உட்கார்ந்து இருக்கார். ஆமா. மாடசுவாமி பக்கத்துல வந்து, ஐயா ஐயா எந்திருங்க பாருங்க, உத்தமரே முகத்தை பாருங்க. நிமிர்ந்து பார்த்தா, என்னையா? என்னையா சொல்லுங்க. இல்ல நான் சாப்பிட்டு என்ன 3 நாள் ஆச்சு. ஆச்சே. நான் நல்லா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சே. சாப்பிடும் போதே ஒருத்தன் என்னை கெடுத்துட்டான். மானூர் நடந்தத மாடசுவாமி கன்னிசோலாண்ட சொல்லுதார். ஆமா. நான் அதாவது பரன் சாப்பிட்டுட்டு வந்து படப்பு முகம் பார்க்கணும். பார்க்கல, பார்க்க விடல. சாப்பிடும் போதே ஒருத்தன் எனக்கு கெடுத்துட்டான். நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. எனக்கு பசி பொறுக்க முடியல. கன்னிசோலாம் உத்தமரே, உங்க கையால எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்க. சாப்பாடு கொடுங்களேன். தர்மம் இருந்தா கொடுங்க, அண்ணன் இருந்தா கொடுங்க. மாடசுவாமி கேட்கும் போது கன்னிசோலான் சொன்னாராம். என்ன சொன்னார்? பண்டாரம் ஐயா, எங்க கிட்ட தர்மம் ஒண்ணும் இல்ல. இல்ல. நாங்களே கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு என்ன செய்ய போறோம்னு கவலையில இருக்கோம். எங்க கிட்ட தர்மம் இல்ல. நல்லா இருப்பேரு இந்த இடத்தை காலி பண்ணிரும். இப்ப மாடசுவாமி சொன்னார், என்ன கன்னிசோலாம், இலையில சாதத்தை அன்னத்தை வச்சுக்கிட்டே தர்மம் இல்லைன்னு சொல்லியப்பா. எனக்கு மனசாட்சிக்கு ஏற்ப நீ அப்படி சொல்லலாமா? ஐயா கன்னிசோலாம், இலை நிறைய சாப்பாடு இருக்கு, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிய இது உன் மனசாட்சிக்கு சரியா இருக்கா? ஐயா
கன்னிசோழன் சொன்னார், என்ன சொன்னான்? பண்டாரம் என்ன? தர்மம் கொடுத்தாலும் தகையார தர்மம் கொடுக்கணும். கொடுக்கணுமே. அப்படிப்பட்ட குலத்திலே பிறந்தவர் இந்த கன்னிசோழான் செட்டியார். ஆமா. தர்மம் ஒரு மனுஷனுக்கு தர்மம் கொடுத்தா எச்சி சாதத்தை தர்மம் கொடுக்க கூடாது. நான் அப்படி வாழ்ந்தவன். ஆமா. அதனால என் கையில நீர் தர்மம் கேட்கிற தகையாரத்தான் தர்மே கொடுப்போமே, அல்லாது எச்சி சாதத்தை தர்மமா கொடுக்க மாட்டோம். பண்டாரம் என்ன குறமழைக்காதரும் இந்த இடத்தை நீர் சீக்கிரம் காலி பண்ணிரும். மாடசுவாமி பார்த்தா என்ன செய்தார்? கன்னிசோழா, என்ன நீ சாப்பாடு தராம உன் கையால ஒருவா அன்னம் வாங்கி உண்ணாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். கன்னிசோழனுக்கு கோவம் வந்துருது. என்னடா அங்க எங்களை கரையால அடிச்சு கௌரவப்படுத்தி எங்களை கேவலப்படுத்திட்டான். இப்போ நீ அகரத்துல இந்த அணையில எங்களை கேவலப்படுத்தியா? தர்மம் இல்லைன்னு சொல்லுது, இந்த இடத்தை விட்டு போக மாட்டேங்கிய அப்படின்னு கன்னிசோழனுக்கு கோவம் வந்து மாடசுவாமியுடைய இடது கன்னத்துல சாப்பிட்ட எச்சி கையால மாடசுவாமியுடைய கன்னத்திலேயே அறைந்தார். மாடசுவாமியுடைய கன்னத்திலே அறைந்தார் கன்னிசோழன். ஆமா. அப்ப உடனே மாடசுவாமி சொன்னார், என்ன சொன்னார்? கன்னிசோழா, கரையால உனைய அடித்தான், கரையாளன் உனைய அடித்தான், ஏ கன்னிசோழா எனைய அடித்த எச்சி கையாலே எச்சி கையாலே அன்னம் வாங்காமல் போக மாட்டேன், அன்னம் வாங்காமல் போக மாட்டேன். அடித்த எச்சி கையால அன்னம் வாங்காமல் போக மாட்டேன் என்று மார்பு தட்டி சபதம் வைத்தார் எங்க தெய்வமான மாடசுவாமி. ஆதியில வந்த தெய்வம் ஐயாதுள்ளொட்டி மாடசுவாமி மாயமா மறைந்தாரே. மாயமாக மறைந்த போது கன்னிசோழன் ஏது செய்வான்? தக தக தை 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 அண்ணன் மாயமா மறைந்த போது மதிப்பு உள்ள கன்னிசோழா, ஏ தம்பிகளே இந்த தமையன் சொல்ல கேளுங்கப்பா. மாடசுவாமியுடைய இடது கன்னத்துல கன்னிசோழன் அடிச்ச உடனே மாடசுவாமி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். என்ன சொன்னார்? கன்னிசோழா, கரையால உனையடிச்சான், கன்னிசோழன் என்னை அடிச்ச கையால உன்கிட்ட ஒரு அன்னம் வாங்கி உண்ணாமல் நான் போக மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயமா மறைந்த உடனே மார்பு தட்டி சபதம் வைத்து மறைந்தார். சரி, என்னமோ நடந்தது நடக்கட்டும், சரி வாங்க நம்ம போவோம். அப்போ தம்பி மாறத்தான் அழைத்து தமையனான கன்னிசோழா வாடிய முகத்தோடு கண்ணீரை வடித்து கொண்டு கன்னிசோழன் கதிர்வேலம்மா கண்மணியா சுப்பையாவும் சின்னாஞ்சோரான் சித்ராதேவி முந்தாஞ்சோரான் மூக்கம்மாளும் அகரத்து அணையும் விட்டு மாயம்மாங்குறிச்சியில சித்தாத்தங்கரையதில மாயமாங்குறிச்சிக்கு மேக்க சித்துடையார் என்று ஒரு சாஸ்தா இருக்கா. அந்த சித்துடையாருடைய வாசலை விட்டு மீண்டும் மேக்கே வாராங்க. அப்போ மேல்முகமா வாரார்கள். வருகின்றதோர் வேலையில ஐயா துத்தி கோலம் மண்புத்தையில் பாலக்குலைய களவாண்டு வன்கொலையா மாண்ட தெய்வம் வன்னியனு
எனும் மொட்டைய மாடசுவாமி பின்னா அவர்கள் 2 பேரும் வாரா மாடசாமி பின்னாலே பின்னாலே இரண்டு பேரும் வராங்கோ ஐயா மாடசுவாமி பின்னாலே வன்னியனும் மொட்டையனும் பின்தொடர்ந்து வாரார்கள் மேல்முகமா வார போது கலநீர் ஓளந்தான் கடந்து மேலப்பட்டம் முடையாபூரம் கீழப்பட்ட முடையாபூரம் நாகக்கோலந்தான் கடந்து நாகக்கோலந்தான் கடந்து அருணாப்பேரி ஊரும் விட்டு குளத்தாங்கரவழிய குளத்தாங்கரவழிய ஏ வாராரே கண்ணி சோழம் கண்ணி சோழம் கதிர்வேல் அம்மா அந்த சின்னாஞ்சோளம் சித்ராதேவி முந்தாஞ்சோளம் மூக்கம்மாளும் அருணா பேரி ஊரும் விட்டு ஆயமட ஆயிரம் அடை குத்திமட பிராமடையா கருமடையும் தான் கடந்து உம்மண்டா சாஸ்தாவுட வாசல் விட்டு வார போது நம்ம கிள்ளை கொண்டு நீரி நீரி செய்யும் கீழ பாவோ கீழ பாவோ கொண்டு நீதி செய்யும் கீழப்பாவூர் நகரத்தில கீழப்பாவூர் நகரத்தில அண்ணா கீழப்பாவூர் ஊரதில அவங்க வாரார்கள் ஒரு முகமா வருகின்றதொரு வேலையில ஊருக்கு வடக்க எல்லோ வாய்க்காங்கர பக்கத்தில கன்னிசோளம் வரும்போது கன்னிசோளம் வரும்போது கீழப்பாவூர்ல கருமடைய தான் கடந்து நெடுகுளத்து கரவழியா வரும்போது உமகண்டா சாஸ்தா வாசல் ஒரு வாசல். ஆமா. உமண்டா சாஸ்தா வாசல்ல எங்க மாடசுவாமி நின்று கொண்டார். சரி. மாடசுவாமி நின்று கொண்டு வன்னிய முட்டையனை கூப்பிட்டாப்பா, எப்பா நீங்க 2 பேரும் கீழப்பாவூர்ல வெள்ள ஊரணி கரை இருக்கு. ஆமா. அந்த வெள்ள ஊரணி கரையில போய் நீங்க நின்றுகோங்க அப்படின்னு மாடசுவாமி அவங்களை அனுப்பி வச்சுட்டு, ஆமா, உமண்டா சாஸ்தா வாசல்லே தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமி வந்து நிக்கார். கீழப்பாவூர்ல என்ன கீழப்பாவூர் நகரத்தை பார்க்கும்போது ரொம்ப செழிப்பான நகரம். ஆமா, கீழப்பாவூர். ஆமையா. அப்படிப்பட்ட ஒளிமயமாக இருக்கின்றது. பச்சை புல்ல பார்க்கும்போது பசுமையா இருக்க. ஆஹா, என்ன தண்ணி எல்லாம் பொங்கி வழியுதே. இந்த கீழப்பாவூர் ஊர்ல ஊருக்கு வடக்க வாய்க்காங்கரைக்கு வடபுறம். ஆமா. ரோட்டுக்கு கீழ்புறம் மூர்க்கவி விநாயகர்னு பேர். ஆமாய்யா. அவருக்கு பேரு மூர்க்கவி விநாயகர். மூக்கர பிள்ளையார் கோயிலும் மூக்கர பிள்ளையார் கோயிலும் சொல்லுவாங்க. இப்பவும் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கு. ஆமா. நேரா பாருங்க, வாய்க்காலுக்கு வடக்கோடி ரோட்டு கிழக்கோடி இருக்கும். அதான் மூக்கர பிள்ளையார் கோயில். ஆமாய்யா. அப்ப இந்த ஊர்ல நம்ம இருந்தோம்னா, ஆமா, கீழப்பாவூர் நகரம் நம்மள வாழ வைக்கும் அப்படின்னு. ஆமா. வந்தாரை வாழ வைக்கும் நகரமாக. ஆமாய்யா. அதுல 3 பேர்களும் பச்சை ஓலை குடிசை போட்டாங்க. ஆமா, பச்சை ஓலை குடிசை போட்டு என்ன பச்சை ஓலை குடிசை 3 குடிசை. ஆமா. முதலாவது குடிசையில கன்னிசோழான் செட்டியார். சரி. அவர் மனைவி கதிர்வேலம்மா. ஆமா. கண்மணி சுப்பையா. சரி. இரண்டாவது குடிசையில யாரு? சின்னாஞ்சோளான் செட்டியாரு சித்ராதேவியும். ஆமா. மூணாவது குடிசையில யாரு? முந்தாஞ்சோளா மூக்கம்மா. ஆமா. 3 குடிசையில வந்து அமர்ந்தாச்சு. அப்போ என்ன மாடசாமி பார்த்தாரு. என்ன செய்தார்? நம்ம யாருன்னு கன்னிசோழனுக்கு தெரியணும். ஆமா.
கண்ணீஸ்வரனுக்கு இடம் பிடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளை சேர்ந்தது. அதனாலே ஆமா. இவ்விதமாக இருக்கும் போது மாடசுவாமியுடைய ஆடும் குலக்கொமரம் யாரு? ஆசா வாசங்கள் நிறைந்த எனது அன்பு மாமா மாமா. மதிப்பிற்குரிய இந்த தெற்கு புது நகரத்திலே சரி. மாடசுவாமியுடைய ஆடும் குலக்கொமரத்தால் செல்வட்சிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யார் ஐயா? சுந்தராஜன் செட்டியார் அவர்கள் இந்த அலங்கார பந்தல்ல 101 லட்சாதி லட்சமங்களை கொண்டு வந்த அன்பு பாராட்டியுள்ளார்கள். ஆமா. அடுத்தபடியாக தெக்குப்பந்தி வகைராக்கள். யாரு? தெக்குப்பந்தி வகைராக்களான எனது அன்பு சகோதரர் யார் ஐயா? எங்க அண்ணாச்சி யாரு? பூமாரியப்பன் செட்டியார் அவர்கள் என்ற துரைராஜ். ஆமா, துரைராஜ் அவர்கள். மாட்டு இவ்விதமா இருக்கும் போது ஆதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி கன்னிசோலம் என்பவர்க்கு கீழப்பா ஒரு ஊரதில இடம் பிடித்து கொடுக்கணுமே என்று துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் எங்க தூய தெய்வம் மாட சுவாமி. இடம் பிடித்து கொடுப்பதற்கோ அக்கரகார திருவதில அக்கரகார திருவதில ஒன்னாந்தேரு ரெண்டாந்தேரு மூணாந்தேரு கண்ணதில தமிழ் தெரு நாலாந்தேரு நாலு நல்லோ திருவதிலோ தீயத்தானே கொளுத்தணுமே நாம கொளுத்தணுமே என்று தெய்வமான துள்ளு குட்டி மாட சுவாமி ஐயா துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் எங்க தூய தெய்வம் மாட சுவாமி. கன்னிசோலா என்பவர்க்கு நாம இடம் பிடித்து கொடுக்கணுமே இன்று வாராரே மாட சுவாமி. சாமனடு சாமம் போல நஞ்சி போட்டா நஞ்சருக்கும் நடுச்சாம வேலையில கொடி போட்டா கொடியருக்கும் கொடிய சுவாம வேலையில ஆன பந்தமும் கையுமாக வாராரே மாட சுவாமி. ஒன்னாந்தெருவில் ஓடி வந்து மாட சுவாமி ஏ தீயத்தானே கொளுத்துதையா அம்மா போடுங்கம்மா ஒரு குழவை ஆதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி. ஒன்னாந்தெருவில் ஓடி வந்து ஏ தீயத்தானே கொளுத்துதையா ஏ கொளுத்துதையா எங்க தெய்வமான துள்ளு கொட்டி மாட சுவாமி கொளுத்துதையா அப்போ ஒன்னாவது தெருவதில நம்ம கிள்ளை கொண்டு நீதி செய்யும் கீழப்பா ஒரு தன்னாதியில அக்கரகார தெருவதிலை ஐயா தீயத்தான் கொளுத்துதையா கொழுந்து விட்டு எரியுதையா கொளுத்திய கல்வனைத்தான் காணலையே பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் மறுநாள காலையில வாரார்கள்
ஒரு முகமா ஐயாவே கிராமசுவே வெங்கட்ராம ஐயரிடம் ஓடி வந்து எவனோ ஒரு பாவி வந்து உண்ணாந்திரு தன்னாதில அவ தீயத்தானே கொளுத்திருக்கா ஐயா எவனோ ஒரு பாவி வந்து தீயத்தான் கொளுத்திருக்கான் கிராமசு வெங்கட்ராம ஐயரு கிளப்பாவூர்ல அப்ப வெங்கட்ராம ஐயர்கிட்ட வந்து ஐயரே எவனோ ஒருத்தன் அக்கரகார தெருவுல வந்து ஒன்னாம் தெருவுல வந்து தீய கொளுத்திருக்காம்னா அப்ப யாரு கொளுத்தினான்னு தெரியணுமே அப்ப தலையாரிகளை கூப்பிட்டா அப்பா தலையாரிகளே இங்க வாருங்கோ ஐயா தலையாரிகளே வாரும் ஐயா கீழப்பாவூர் ஊரதில அக்கரகார ஒன்னாந்தெரு எவனோ ஒரு பாவி வந்து தீயத்தானே கொளுத்திருக்கான் கொளுத்தீன கல்வனைத்தான் சீக்கிரமா கொண்டு மெல்ல வாருங்கய்யா அப்போ வாய் திறந்து சொன்னவோ வெங்கட்ராம ஐயரும் தான் வாய் திறந்து சொன்னவோ பார்த்தார கண்ணி சோழா அப்போ கிராம தலையாரிமார் 2 பேரும் அந்த அக்கரகாரத்தில் இருக்கக்கூடிய ஊருலாம் அந்த தெருவுல எல்லாம் தேடி பார்த்தாங்க அந்த கீழப்பாவூர் முழுவதும் தலையாரிமார்கள் எவன் கொளுத்தினாம் தெரியலையே அப்படின்னு நீயா கொளுத்துன்னு சுத்தி வரும்போது கீழப்பாவூர் ஊர் முழுவதும் தேடி பார்த்தாங்க தெரியல அப்போ கிராமசு வெங்கட்ராம ஐயர்கிட்ட தலையாரிமார் வந்து ஐயா வெங்கட்ராம ஐயரே நாங்க கீழப்பாவூர் ஊர்ல போகாத இடம் கிடையாது அலையாத தெரு கிடையாது எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம் எவன் தீய கொளுத்தினான்னு தெரியல ஆனா கொழுந்து விட்டு தீ பிடிச்சிருக்கு ஆனா கொளுத்தின கல்வனை காணல சரி ரைட்டு நாளைக்கு பாப்போம் போய் வாருங்கோ அப்போ மாடசுவாமி அந்த உமண்டா சாசா வாசல் என்னவர் முதலாவது தீய கொளுத்தியாச்சு இன்னும் ஒன்னும் தகவல் தெரியல இன்னைக்கு 2ஆம் தெருவுல போய் தீய கொளுத்தணும் இன்னைக்கு கொளுத்துல நாளைக்கு அவன் தேடி வரணும் அப்படின்னு ஐயா துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் எங்க தூய தெய்வம் மாட சுவாமி வந்த தெய்வம் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி கீழப்பாவூர் ஊரதியில 2ஆம் தெருவில் ஓடி வந்து சாமனடு சாமம் போல ஐயா சரிசாம வேலையில ஆனப்பந்தங்கையுமாக ஐயா மாட சுவாமி வாராரே ஓடியா ஐயா ஆனப்பந்தங்கையுமாக ஐயா துள்ளி துள்ளி விழுந்தவர் எங்க துள்ளு கொட்டி மாட சுவாமி 2ஆம் தெருவில் ஓடி வந்து ஐயா தீயத்தானே கொளுத்துதையா தீயத்தானே கொளுத்தும் போது அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ
மாட சுவாமி மாடசாமி நீ கண்ணி சோழா வம்மூசத்தை காக்க வந்த மாட சுவாமி மாடசாமி அக்கரகார திருவதியில இரண்டாம் தெருவில் ஓடி வந்து ஓடி வந்து ஐயா ஓடி வந்து ஓடி வந்து அவ தீயத்தானே கொளுத்து அப்போ தீயத்தான் கொளுத்துதையா ஆனா கொழுந்து விட்டு எரியுதையா கொளுத்தின கல்வனைத்தான் காணலையே மறுநாள காலையில அக்கரகார தெருவதியில வந்தார்கள் மக்கள் எல்லாம் இரண்டாம் தெரு மக்கள் எல்லாம் என்ன என்ன சொல்லுவாரா இரண்டாம் தெரு மக்கள் எல்லாம் கிராம சிவின் முன்னாலே ஐயா ஐயா அதிகாரிய எவனோ ஒரு பாவி வந்து ரெண்டாம் தெரு தன்னாதில தீயத்தானே கொளுத்திருக்கான் ரெண்டாம் தெரு மக்கள் எல்லாம் சொன்ன போது ஐயா கிராமச அதிகாரியே ஐயா வெங்கட்ராம ஐயரே என்ன என்ன நேத்தி இரவு ரெண்டாம் தெருவுல எவனோ ஒருத்தன் தீய கொளுத்திருக்கான் கொளுத்திட்டானா தீ கொழுந்து விட்டு எரியுது ஆமா ஆனா எவன் கொளுத்தனாம்னு தெரியல தெரியலையா அப்படியா ஆமா அப்போ தலையாரிகளே வாரும் ஐயா வாருங்கய்யா தலையாரி அக்கரகார திருவதியில இரண்டாம் தெரு தன்னதில எவனோ ஒரு பாவி வந்து தீயத்தான் கொளுத்திருக்கான் கொளுத்தின கல்வனைத்தான் பிடிக்காவிட்டான் கல்வனைத்தான் பிடிக்காவிட்டான் உங்க வேலை அது பறிபோகும் அந்த கல்வனைத்தான் பிடிக்காவிட்டா உங்க வேலை எது பறிபோகும் வாய்தரந்து சொன்ன போது வாய்தரந்து சொன்ன போது பார்த்தாரு தலையாரிமா எப்பா தலையாரிகளே 2 நாளா தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு எவன் கொளுத்துனான்னு தெரியல இன்னைக்கு அந்த கல்வனை நீங்க பிடிச்சிட்டு வரேன்னா உங்க வேலை பறிபோகும் அப்படின்னு கிராம அதிகாரி சொன்ன உடனே தலையாரிமார் பார்த்தான் கீழப்பா அவர் தலையாரி 2 பேரும் பேசுறாங்க நம்ம இன்னைக்கும் போய் தேடி பார்ப்போம் எவனாவது கொளுத்தன கல்வன் பிடிபடுதானா பார்ப்போம் இல்ல எவனாவது ஊருக்கு புதுசா வந்தாமனா அவனை பிடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு கீழப்பா அவர்களை தெற்க இருந்து வடமுகமா தேடி வராங்க ஐயா தென் திசையில் இருந்தல்லவோ தலையாரிமார் 2 பேரும் தீ கொளுத்தின கல்லணைத்தான் தேடி வாரார் தலையாரிவா கீழப்பா ஒரு ஊரதில அக்கரகார தெரு கடந்தோ தமிழ் தெரு 4ஆம் தெரு 4 தெருவதிலோ கல்வனைத்தான் காணாமல் ஊருக்கு வடபுறமா வாய்க்காங்கர பக்கத்தில முக்கர பிள்ளையாரும் அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்தில பச்சை ஓல குடிசையத்தான் அந்த தலையாரிமார் கண்டாங்கோ பச்சை ஓல குடிசையத்தான் அண்ணா பார்த்தாங்கோ தலையாரிமா எப்பா
இதுவரைக்கும் கிளப்பாவில இப்படி வந்தது கிடையாது. கிடையாது. இது என்ன திடீர்னு 3 பச்சை ஓலை குடிசை முளைச்சிருக்கு. ஆமா. வா போய் என்னன்னு பாப்போம். பாப்போம். அப்ப வரும்போது என்ன? முதலாவது குடிசையில் இருந்தவர், ஐயா ஓ. யாரையா அங்க குடிசை போட்டிருக்கான்? ஆமா. மூக்கர பிள்ளையார் கோயில் பக்கத்துல பச்சை ஓலை குடிசை போட்டிருக்கு, யாரு வெளியே வாங்க. வெளிய வாங்க. அப்ப முதலாவது குடிசையில் இருந்த கன்னிசோலான் செட்டியார் வெளியே வாரா. ஆமா. கதிர்வேலும் பின்னால வாரா. வாராரா. இரண்டாவது குடிசையில் இருந்த சின்னாஞ்சோளான் செட்டியாரும் ஆமா. சித்ராதேவி. சரி. மூணாவது குடிசையில் இருந்த முந்தாஞ்சோளாம் மூக்கம்மா ஆமா. வெளியே வரும்போது என்ன? தலையாரிமார் கேட்டா, ஆமா. ஐயா ஓ. உத்தமர என்ன? உங்களை முன்ன பின்ன நான் அந்த கீழப்பா ஒரு ஊரை நான் பார்த்தது கிடையாது. கிடையாது. உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்து உங்க ஊரும் என்ன பேரும் என்ன உத்தமர சொல்லும் ஐயா. உங்க நாடும் என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன எங்கிருந்து இங்கு வந்து எங்களிடம் சொல்லும் ஐயா. தலையாரிமா கேட்ட போது பாசமுள்ள கன்னீசோளா ஐயாவே தலையாரிய சொல்லுவத கேளும் ஐயா. நாங்க பிறந்த இடம் மானூரு. நாங்க பிழைக்க வந்தது கீழப்பாவூர். வந்தது கீழப்பாவூர். நாங்க பிறந்த இடம் மானூர், பிழைக்க வந்தது கீழப்பாவூர். எங்களை தானே கேட்டிய. ஆமா. நாங்க மூன்றாவது குலத்திலே வந்து பிறந்தவர்கள். சரி. முப்பரிநூல் அணிந்த வணிக வைசியகுல செட்டியார் சமுதாயத்திலே வந்து பிறந்தவர்கள். ஆமா. நாங்க வணிக வைசியகுல மக்கள். சரி. செட்டியார் சமுதாயத்திலே பிறந்தவர். ஆமா. ஐயா என் பேரு கன்னிசோளா, என் தம்பி பேரு சின்னாஞ்சோளா, இன்னொரு தம்பி பேரு முந்தாஞ்சோள். நாங்க அண்ணன் தம்பி 3 பேரும் பிழைக்க வந்திருக்கோம் பாவூருக்கு. ஐயா கன்னிசோளான் செட்டியாரே, வந்தது சரிதான். வந்து எத்தனை நாளாச்சுன்னு அதை முதல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. நாங்க வந்து 3 நாளாச்சு. எத்தனை நாள்? 3 நாள் ஆகுது. அப்ப நீங்க தான் தீய கொளுத்திருக்கீங்க. ஐயோ, நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. அப்போ ஏன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சது நேத்து முந்தா நாளும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. ஆமா. வந்து 3 நாள் ஆகுதுங்க. சரி. அப்ப தீய கொளுத்துனது நீங்க தான். ஐயா ஓ. கன்னிசோளான் என்ன? வாங்க உடனே போவோம் போவோம். அப்படின்னு பாசமுள்ள கன்னிசோளான் கன்னிசோளான் என்பவரை அழைத்து கொண்டு வாராங்கோ. ஐயா கன்னிசோளான் என்பவரை அந்த தலையாரிமார் 2 பேரும் கைவிடித்து அழைத்து வாரா. உங்களை கிராமசு வெங்கட்ராம ஐயர் கூட்டிட்டு வர சொன்னாரு. வாங்க போவோம். கதிர்வேலு எதுக்காக நம்மள கிராமசு வெங்கட்ராம ஐயர் நம்மளையா கூட்டிட்டு வர சொன்னாரு? நம்ம என்னத்தையா கண்டோம்? என்னமோ தீய கொளுத்தணும் சொதான் என்னன்னு போய் காட்டுவாங்க அப்படின்னு கதிர்வேலு சொன்ன உடனே கன்னிசோளான் வருவருன்னு எதுக்காக கூப்பிடுதாரோ. அப்போ கண்ணீரை வடித்து கொண்டு வாராரே கன்னிசோளான் கிராமசுக்கு முன்னால, கிராம அதிகாரி முன்னால வெங்கட்ராம ஐயரிடம் முன்ன வந்து நின்ற போது வெங்கட்ராம ஐயரு அவரு கிராமசு வீட்டுல இருக்கும் போது
அப்போ வெறுன்னு என்ன கன்னிசோழனை கூட்டு வந்து தலையாரிமார் ஐயா ஐயா வெங்கட்ராம ஐயரே ஐயரே கீழப்பாவூர்ல 2 நாளா தீ பிடிச்சிருக்கு. ஆமா தீய கொளுத்துனது வேற யாரும் கிடையாது, யாரு இல்ல இவங்க தான். இவங்க 3 பேரும் தான். யார் இவரா? ஆமா யார் இந்த கன்னிசோழனா? அவரே தான். அவர் பேர் அவருக்கு தெரியாது, ஆமா இருந்தாலும் இவரா கொளுத்துனாரு. இவர்தான் ஐயா. இவரை பார்க்கல அப்படி தெரியலையே. ஐயா இவர்தான் கொளுத்துனாரு. ஐயா ஓ இங்க வாங்க. என்ன நீங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? நாங்க வந்து 3 நாள் ஆகுது. அப்போ கிராம சபைட்ட கேட்டா, என்ன உங்களுக்கு எந்த ஊர் ஐயா? சொல்லுங்க எந்த ஊரு? திடீர்னு எதுக்காக எங்க ஊருக்கு வந்தியோ? வந்தீங்க ஐயா என்ன நாங்க பிறந்த இடமானூரு, பிழைக்க வந்தது கீழப்பாவூரு. அண்ணன் தம்பி 3 பேர்கள், வணிக வைசிய குலமதியை வந்துதித்த உத்தமர்கள். என் பேரு கன்னிசோழம், என் தம்பி பேரு சின்னாஞ்சோளம், 3வது தம்பி பேரு முந்தாஞ்சோளம். சரி வந்து எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. அப்ப ஐயா கன்னிசோளம், இதுவரைக்கும் கிழப்பார் ஊர்ல இந்த அநியாயம் நடந்தது கிடையாது. நீர் வந்து 3 நாள் ஆச்சுங்க. 3 நாள்ல 2 நாள் தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அக்கரகார 1ஆம் தெருலையும் தீய கொளுத்தி இருக்கு, 2ஆம் தெருலையும் தீ எரிஞ்சிருக்கு. அதனால தீய கொளுத்துனது நீங்க தான். அப்போ உடனே கன்னிசோழம் பார்த்தாராம், பாவி தெய்வமே, எவன் வைத்த தீயோ வந்து நம்ம தலையில வந்து விழுந்துட்டேன். ஐயா ஐயா அறிய எங்களோட வார்த்தை கேளும், நாங்க தீய கொளுத்த மாட்டோம், திசை தவறி போக மாட்டோம், பம்புக்கு போக மாட்டோம், வசமாறி பேச மாட்டோம், தீய செயல் செய்ய மாட்டோம், நாங்க தீயவரோடு பழக மாட்டோம், எங்களுக்கு தீய கொளுத்த தெரியாதையா. எங்களுக்கு முதல்ல பொய் சொல்லவே தெரியாது. ஆமா கன்னிசோழம் ஐயா, உண்மையிலேயே உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதா? தெரியாது. செட்டியார் சமுதாயத்துல பிறந்தவர்கள் நாங்க மார்புல போட்டிருக்க பூணூலும் பாரும். ஆமா எங்களுக்கு நாங்க பெரும்பாலும் பம்புக்கு போக மாட்டோம், வசமாரி பேச மாட்டோம், தீயவரோட பழக்கம் வைக்க கூடாது, தீயவரோட பேச மாட்டோம், நாங்க எந்த பழக்கமும் எங்களுக்கு கிடையாது, எங்களை பாரும் அப்படின்னா. அப்போ கிராமசு சொன்னார், நீங்க வந்து 3 நாள் ஆச்சுங்க, இன்னைக்கும் அதாவது 2 நாளா தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒண்ணு சுதம் கேளும், இன்னைக்கும் தீ பிடிச்சு எரிஞ்சா ஐயா, இன்னைக்கும் தீ பிடிச்சு எரிஞ்சா உங்களுடைய பொறுப்பு தான். போய் வாரும் கன்னிசோழம், போய் வாரும். அப்போ பார்த்தாரு கன்னிசோழம் வாடிய முகத்தோட, முத்து போல கண்ணீர முகங்கள் எல்லாம் அடிக்காரு. யாரு வைத்த தீயோ வந்து, எவன் வைத்த தீயோ வந்து நம் தலையில் விழுந்திட்டதே. அப்போ வாராரே கன்னிசோழம், வருத்தம்னா வருத்தம், கவலைன்னா கவலை. என்னடா இந்த கிளப்பாவில வந்து நம்ம தும்பந்தீரலையே அப்படின்னு பச்சை ஓலை குடிசை பக்கம் வரும்போது கதிர்வேலம்மாளும் தம்பிமார்களும் என்னடா நம்ம அண்ணாச்சியை கூட்டிட்டு போனாங்களே, என்ன ஆச்சோ தெரியலையே. கைவதறி கால்வதறி கதிர்வேலை நிக்கா. ஏய்யா என்னமோ கிராமசு கூப்பிட்டு விட்டாரு, என்ன போயிட்டு என்ன வந்தியோ சொல்லுங்க அப்படின்னா, என் பிள்ளை என் தம்பிமார்களே, நாங்க கீழப்பாவூர்ல கிராமசு வெங்கட்ராம ஐயர் பக்கத்துல நாங்க போனோம். அந்த கிராமசு வெங்கட்ராம ஐயரு உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டாரு. நான் விவரத்தை சொன்னேன். கீழப்பாவூர் ஊர்ல அக்கரகார 1ஆம் தெரு 2ஆம் தெருவுல தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கான். இன்னைக்கும் தீ பிடிச்சு எரிஞ்சா உங்க உறுப்பு தான் சொல்லிட்டாங்களே. அம்மா ஏ கதிர்வேலு, நாம என்ன பாவம் செய்தோமோ, யாரு செய்த தீவினையோ, இறைவனோட சோதனையோ, என்ன
என்று அழுது புலம்புகிறார் கண்ணி சோழம் கண்ணி சோழா அழுது மெல்ல புலம்பியல்லோ அவரவர்கள் குடிசையில குளிசையில அசந்து நல்ல உறங்கும் போது ஆதியில வந்த தெய்வம் வந்த தெய்வம் துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் ஐயா துள்ளுகுட்டி மாட சுவாமி மாடசாமி தூய தெய்வம் அது வருதையா வருகுதையா கண்ணி சோழம் கணவதியில கண் கண்ட தெய்வமாக அகரத்தில் கண்டதொரு ஆண்டியை போ ஆண்டிய போ ஆண்டியை போ ஆண்டிய போ ஏ ஐயா மாட சுவாமி வாரா ஆண்டிய போ இங்க தூய தெய்வம் மாட சுவாமி வாராரு ஒரு முகமா அகரத்தில் கண்ட ஆண்டியை போ ஐயா ஐயா கண்ணி சோழா தட்டி உசுப்பு வாரா பதறி மெல்ல முழித்தாரே ஐயாவே கண்ணி சோழா நீ கவலைப்பட வேண்டாம் ஐயா ஏ கண்ணி சோழா நான் யாருன்னு தெரியுமா மானூர்ல இருந்து திருவாலியக்கல்லில் இருந்தனே தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமி வந்திருக்கேன் ஆமா அப்பா அந்த தெய்வமான மாடசுவாமி வந்து சொன்னாராம் என்ன ஏ கன்னிசோழா இந்த கீழப்பா ஒரு ஊரில் நேத்தும் முந்தா நாளும் தீய கொளுத்துனது ஆமா வேற யாரும் இல்ல கிடையாது கிடையாது நான் தான் ஆமா நான் தான் நேத்தும் முந்தா நாள் தீய கொளுத்துனது நான் தான் அந்த அப்பா இன்னைக்கும் தீய கொளுத்த போறேன் 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 ஏ கன்னிசோழா நேத்தும் முந்தா நாளும் தீய கொளுத்துனது நான் தான் அந்த அப்பா இன்னைக்கு நான் தீய கொளுத்த போறேன் 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 நாளைக்கு காலையில கிராமச அதிகாரி உன்னை தலையாரி விட்டு கூட்டு விடுவான் ஆமா நீ போ போ அப்போ கிராமசு வெங்கட்ராம ஐயர் ஐயா கன்னிசோழா யோ நேத்தும் தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு நீர் தான் பொறுப்பும்பா ஆமா அப்ப நீ சொல்லணும் என்ன என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் ஐயா யாரு வச்சதையும் பிடித்தாளோ பிடித்தாலோ நாங்க வச்சதையும் பிடிக்காது பிடிக்காது சொல்லுவேரா சொல்லுவோம் ஏ கன்னிசோழா யாரு வச்சதை பிடித்தாலும் நாங்க வச்சதை பிடியாதுன்னு சொல்லணும் அப்போ ஆமா ஆன பந்தத்தை கட்டுவான் சரி எண்ணெயை ஊத்தி தீய கொளுத்தி உன் தருவான் ஆமா உன் கையில தரும்போது சரி இந்த மாடசுவாமிய நினைத்து ஆமா அப்பா கூரையில பிடிக்கணுமே பிடிக்கணுமே அது கொழுந்து விட்டு எரியும் அப்பா தெரியும் அப்பா அந்த கூரையில